வணக்கம். இன்றைக்கி ரவா கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் நெய் ஊற்றிக்கோங்க தேவையான அளவு. இந்த கப்பில் 2 கப்பு ரவை எடுத்திருக்கேன் நான். ரவையை சிம்மில் வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. நல்லா வாசனை வரும் வறுந்துடுச்சுன்னா. ரொம்பலாம் அடிப்பிடிக்க வச்சுடாதீங்க. இப்போது அதே கப்பில் 4 கப்பு சுகர் எடுத்துக்கோங்க, சர்க்கரை. அதையும் நல்லா ரவையோடு சேர்ந்து நல்லா கலக்குங்க. சர்க்கரை கலக்க கரைஞ்சிரும். நல்லா கலந்து விட்டுக்கிட்டு ஒரு பக்கம் சுட தண்ணி வச்சுக்கோங்க இதில் ஊற்றி கலர்றதுக்கு. இப்போ பாருங்கள், ரவையும் சர்க்கரையும் நல்லா கலந்து வரும். நல்லா கலந்து விடுங்க. கை எடுக்காமல் கலந்து விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போது சுட வச்சுக்கிற தண்ணியை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. நல்லா நம்ம கை விடாமல் நல்லா தண்ணி ஊற்றி கலந்துகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அங்கங்கே கட்டி பட்டுரும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் தேவையான அளவு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கேரட் அரைச்சி அதோட சாறை கூட சேர்த்துக்கலாம். கலரும் நல்லாயிருக்கும். கேரட்டோட வாசம் கொஞ்சம் வரும். அது பிடிக்கலன்னா நீங்கள் ஃபுட் கலரே சேர்த்துக்கலாம். பாருங்கள், கட்டிப்படாமல் நல்லா வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க தேவைன்னா. நல்லா கிளறி நெருங்க. கொஞ்சமாக இப்போ நெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கலருங்க. இங்கே பாருங்கள், கொஞ்சம் கூட கட்டிப்படாமல் நல்லா வந்திருக்குது. நல்லா வெந்துடுச்சு. இப்போ தனியாக ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஒரு பேனில் நெய் முந்திரி போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்ததை இந்த கேசரியில் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிளறிட்டு ஏலக்காய் கொஞ்சம் தட்டி போட்டுக்கோங்க. ஏலக்காய் பவுடர் இருந்தாலும் போட்டுக்கலாம். அவ்வளோதான், கேசரி ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.